அண்ணாமலை தவிர வேற யாரும் பெரிய கான்டாக்ட்ல இல்ல பிஜேபியில். அவ்வளவு போகாதா உங்களுக்கு? எனக்கு மோடி மட்டும் தான் தெரியும், எனக்கு வேற யாரும் தெரியாதுன்னா என்ன எனக்கு புரியவில்லை. எனக்கு பிஜேபியில் அண்ணாமலையோட கான்டாக்ட் வச்சு எனக்கு பிஜேபியில் யாரையும் தெரியாது. அவர்கிட்ட நான் ஃபோன் பண்ணி சினிமா பத்தி ஏதாவது பேச முடியுமா? நான் வேற ஏதாவது டவுட்னா கேட்கலாம், வேற ஏதாவது கேட்கலாம். சினிமா பத்தி அவர்கிட்ட ஏங்க பண்ண கன்னடத்துல வந்து ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணிருக்காரு, நிறைய சினிமா நண்பர்கள் இருக்காங்க. நீங்க பேசி அவர்கிட்ட ஒரு கால் ஷீட் வாங்கி கொடுங்க, நான் அவர் ஹீரோவை வச்சு தமிழ்ல ஒரு கால் ஷீட் கிடைச்சா நான் ஒரு பேட்டி எடுத்துருவேன். பாத்தீங்களா, கால் ஷீட் வாங்கி உங்களுக்கு கொடுங்க. ஆண்ட என்னன்னே வந்து கால் ஷீட் கொடுக்க மாட்டாங்க அண்ணாமலைன்னா. அப்போ இல்ல என்னைய வந்து பிஜேபி வந்து என்னவா பாக்குறதே புரியாம முழிக்குது. இது நம்மளா எதிரியா யாரு அப்படின்னு தெரியாம முழிக்குது. சேம் ப்ராப்ளம் என்ன, இவன் பாமக காரனா இல்ல இவன் சேம் பிளட்டா? சேம் பிளட். நீங்க சொன்னீங்க எனக்கு பிஜேபியிலே அண்ணாமலை ஒருத்தரை தான் தெரியும் அப்படின்னு. படத்துல இது அண்ணாமலையார் மண் அப்படின்னு சொல்றீங்க. திருவண்ணாமலையை ஆண்டதால அவங்க வந்து அந்த படம் முழுக்க அண்ணாமலையாரை தான் தெய்வமா வணங்குவாங்க. அதுதான் அந்த காட்சியில சொல்லியிருக்கிற. லாஸ்ட் டைமே நீங்க வந்து மண்ணு பத்தி ஒரு வசனம் வச்சு பாடுபட்டீங்க. என்ன பாடுபட்டீங்க அதுல? ஆனா எங்களுக்கு பொண்ணு மண்ணு ரெண்டு ஒண்ணுன்னு ஒரு வசனம் வச்சலண்ணே. நான் மீன் பண்ணது என்னன்னா, எங்க நிலத்தை வந்து நீ ஆக்கிரமிப்பு பண்ணாலும் நாங்க வந்து இதே சண்டை தான் போடுவோம், எங்க வீட்டு பொண்ணை நீ வந்து ஆக்கிரமிப்பு பண்ண வந்தாலும் இதே சண்டை தான் போடுவோன்றது தான். ஆனா அவங்க எப்படி எடுத்துக்கிட்டாங்க அதனா? இந்த அவங்க யாருன்னு? அந்த அவங்கன்னா எனக்கு எதிராக இருக்கிற ஒரு, இப்ப என்ன வந்து பிற்போக்குன்னு சொல்ற முற்போக்குவாதிகள், அதை நீங்க எத்தனை பேர் வேணா சேர்த்துக்கோங்க. அவங்க வந்து அதை எப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னா, உங்களுக்கு எதிராக பேசுறாங்க ஆன்டி இண்டியன் சொல்லுவீங்க போல தெரியுது. ஒரு உயிரே இல்லாத ஒரு மண்ணு கூட போய் நீ வந்து உயிர் இருக்க ஒரு பொண்ணு போய் கம்பேர் பண்றியன்னு எடுத்துக்கிட்டாங்க. பயங்கரமான பாயிண்டா இருக்கு. அப்ப தேச விடுதலையே சீன் இல்லாம போயிருமே, எதுக்கா நாட்டுக்கு அதுக்கா போராடிங்க மாதிரி ஆயிருமே. அது ஆனா அப்படிதான் சொல்றாங்கன்ற. நம்ம சொன்ன நோக்கம் வந்து என் வீட்டு மண்ணு மேல நீ கையை வச்சாலும் நான் வந்து சண்டை செய்வேன், என் வீட்டு பொண்ணு மேல கை வச்சாலும் சண்டை செய்வேன்னு சொல்றேன். ஏன்னா அது ரெண்டுமே என்னோட உரிமை, என்னோட சொத்து. அப்ப இவங்க எப்படி கம்பேர் பண்ணிக்கிறாங்கன்னா, உயிர் இல்லாத ஒரு பொருள் உயிருக்கு ஒரு பொருள் நீ ஒன்னா பாப்பியாடா அப்படின்னு கம்பேர் பண்ணிக்கிறாங்க. அத்துமீறவோ அடங்கும் இருக்கோ விட மாட்டீங்க. ஏன்னா அதெல்லாம் தாண்டி வந்தாச்சுன்னா அதை விட்டுறலாம்.